ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சனா டெலிஷியஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான கொத்தமல்லி தழை சிக்கன் வறுவல் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். 50 மில்லி ஆயில், கட் பண்ண ஒரு ஆனியனை பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடலாம். ஆனியன் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கிருச்சு. 1/2 டேபிள் ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு, 1/4 டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிடலாம். இஞ்சியும் பூண்டும் நல்லா வதங்கிருச்சு. ஒரு கட் பண்ண தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு, 300 கிராம் சிக்கனை போட்டுட்டு நல்லா ஆயில்லையே சிக்கனை வதக்கிடணும். தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. சிக்கனில் இருக்கிற தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம வதக்கிடணும் ஆயில்லையே. ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றி நல்லா வதக்கிடலாம். கால் டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டு நல்லா வதக்கிடலாம். ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தழை, வெறும் தலையை மட்டும் சேர்த்திக்கணும். காம்பு சேர்க்கக்கூடாது இந்த ஸ்டேஜில். இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். இது மல்லித்தலையோட காம்பும் 10 முந்திரியும் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அரைச்ச விழுதை இதில் ஊற்றிடலாம். நல்லா கிளறி விட்டுடலாம். சிக்கன் பார்க்குறதுக்கே க்ரீன் கலரில் ரொம்ப சூப்பராக இருக்குது. 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். சிக்கன் 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆயிலெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. ஒரு டீஸ்பூன் மிளகை தட்டி எடுத்துக்கலாம். நுணுக்கி வச்ச மிளகை தூவிடலாம். மிளகுத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்குறோம். பச்சை மிளகாய்த்தூள் நம்ம சேர்க்கலை. ஸோ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. 2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். இப்போ நம்மளோட சூப்பரான கொத்தமல்லி தழை சிக்கன் வறுவல் தயாராகிடுச்சு. இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சனா டெலிஷியஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மறுபடியும் இதே மாதிரி வேறொரு சூப்பரான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், டேக் கேர், பை பை ஃப்ரெண்ட்ஸ்.